பாஸ்க காலத்தினுடைய இந்த இரண்டாவது வாரத்தினுடைய முதல் நாளிலே நம் பயணம் செய்ய குழுமி இருக்கின்றோம். இந்த இரண்டாவது வாரத்தை தாய் திருச்சபையானது இறை இரக்கத்தினுடைய வாரமாக சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய இல்லங்களிலே இறை இரக்கத்தினுடைய சுரூபங்கள் வைத்திருக்கலாம் அல்லது திருப்படங்கள் வைத்திருக்கலாம். நமது ஆலயத்திலே இதோ திருப்பீடத்துக்கு முன்பாக இறை இரக்கத்தினுடைய ஆண்டவர் திரு சுரூபம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே என்னென்ன நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இத்தனை ஆண்டுகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தொட்டு வணங்கியிருப்பீர்கள், வீட்டில் வைத்திருப்பீங்க, ஒவ்வொரு முறையும் பார்த்திருப்பீர்கள். அந்த திருச்சுரூபத்திலே என்னென்ன இருக்கிறது? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சுரூபம் என்றால் அதிலே சில மாற்றங்கள் இருக்கும், சில முக்கியமான பகுதிகள் இருக்கும். இதை இறை இரக்கத்தினுடைய ஆண்டவர் திருச்சுரூபத்தில் என்னென்ன இருக்கிறது? என்னது? 2 ஒளி கதிர்கள் இருக்கிறது. வேற என்ன இருக்குது? சரி, அந்த 2 ஒளி கதிர்கள் எவற்றை குறிக்கிறது? இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய இரக்கமா? இரத்தமும் தண்ணீரும். கரெக்ட், சகாயமா கரெக்டாக சொல்றாங்க. இரத்தமும் நீரையும் குறிக்கிறது அந்த 2 கதிர்கள் இதயத்திலிருந்து வரும். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 34வது வசனம். படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார், உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. எதற்காக இயேசுனுடைய இதயத்தை அந்த விலாவில் குத்திய பொழுது இரத்தம் மட்டும்தானே வர வேண்டும்? ஏன் அங்கு தண்ணீர் வந்தது? ஒரு மனிதனுடைய உடலிலே குத்துகின்ற பொழுது என்ன வரும்? கண்களால் பார்ப்பது இரத்தம் மட்டும்தான் வரும். ஆனால் இயேசுனுடைய விலாவை ஈட்டியால் குத்திய பொழுது இரத்தம் ஒரு பக்கம், நீர் ஒரு பக்கம். எதற்காக நீர் வந்தது? அந்த 2 கதிர்கள், ஒன்று இரத்தம், ஒன்று நீர். சிகப்பு இயேசுனுடைய இரத்தத்தை குறிக்கிறது, வெள்ளை அந்த தண்ணீரை குறிக்கிறது. உண்மையான படம் ரெட்டு ஒயிட்டு தான் இருக்கணும். அந்த எல்லோ, அந்த ப்ளூ லைட்டாக இருக்கணும், அங்கே திக்காக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. சிகப்பும் வெள்ளையும் மட்டும்தான் இருக்கணும். அப்போ அந்த விழாவில் ஈட்டியால் குத்திய பொழுது இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. மருத்துவ காரணங்கள் பார்க்கின்ற பொழுது முதல் காரணம் இரத்த இழப்பு அதிர்ச்சி. இறைமகன் இயேசு அவர் தன்னை விட 2 மடங்கு பாரமான சிலுவையை சுமந்து செல்லுகின்றார். இயேசுவின் உயரத்தை விட 3 மடங்கு உயரம் அந்த சிலுவை. அப்ப ஏறக்குறைய 100 கிலோவுக்கு மேல் அந்த சிலுவை பாரம் இயேசு சுமந்து செல்லுகின்றார். அதற்கு முன்பாக இயேசு பல்வேறு விதமான சித்திரவதைக்கு உள்ளாகின்றார், வேதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார், அவமானத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு பல்வேறு விதமான சித்திரவதைகள், வேதனைகள், மன உளைச்சல்கள், இவற்றிற்கெல்லாம் அவர் உள்ளாகின்றார். அடுத்ததாக இறைமகன் இயேசு சுமந்து சென்ற சிலுவை அழகா வழவழப்பான சிலுவை அல்ல, அல்லது செதுக்கி அழகாக இருக்கக்கூடிய சிலுவை அல்ல. மாறாக மரத்தை வெட்டி அப்படி கரண்ட முரட்டாக, அந்த மரத்தை பார்த்துருப்போம், வயது ஆக ஆக அந்த செதில்கள் அதிகமாக இருக்கும் மரத்தில். அப்போ இறைமகன் இயேசு சுமந்து சென்ற அந்த சிலுவை கரண்ட முரட்டான ஒரு சிலுவை. அப்போ இயேசுவின் உடலில் ஏற்கனவே காயங்கள் அதிகமாக இருக்கிறது, அந்த சாட்டையால் அடிக்கப்பட்ட அந்த வலி. அப்போ இயேசுவை விட 2 மடங்கு அந்த வெயிட்டான அந்த சிலுவையை, கரண்ட முரட்டான அந்த செதில்கள் உள்ள அந்த சிலுவையை இறைமகன் இயேசு சுமந்து செல்லுகின்றார். அவ்வாறு சுமந்து செல்லுகின்ற பொழுது அந்த பாரம் என்ன செய்யும்? இயேசுனுடைய தோள்பட்டையை அழுத்தும். அப்போ மலை மீது இவ்வாறு ஏறுகின்ற பொழுது அந்த பாரம் கீழே தான் வரும். அப்போ அழுத்துகின்ற பொழுது ஏற்கனவே காயங்கள்,
அப்போ அந்த மரத்தினுடைய செதில்கள் என்ன செய்யும் என்றால் இயேசுனுடைய அந்த காயத்தை இன்னும் அதிகப்படுத்தும், அப்படியே வழுக்கும். இப்போ மலையில் ஏறுகின்ற பொழுது அந்த பாரம் என்ன பண்ணும், தோள்பட்டை இன்னும் அந்த கரடு முரடான செதில்கள் இயேசுனுடைய அந்த தோலை கிழித்து ரத்தம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். எனவே இறைமகன் இயேசு இப்படிப்பட்ட சித்திரவதையை அவர் அனுபவித்து கொண்டே அந்த மலை மீது, கொல்கத்தா மலை மீது ஏறிக்கொண்டே இருக்கின்றார். அவ்வாறு ஏறுகின்ற பொழுது அவருடைய இரத்தம் ஒரு பக்கம் வடிந்து கொண்டே இருக்கிறது, ஒரு பக்கம் குடிக்க தண்ணீர் இல்லை. எனவே நான் வறண்டு போய், உடல் வறண்டு போன இயேசுவாக அந்த மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். இது முதல் காரணம், இரத்த இழப்பு அதிர்ச்சி. அடுத்ததாக இரண்டாவது மருத்துவ காரணம் என்னவென்றால் நுரையீரல் இதயத்தை சுற்றி நீர் கோத்தல். சில நேரங்களிலே நாம் கூறுவோம், தலையில் நீர் கோத்து விட்டது, சளி பிடிக்குது. சில நேரங்களிலே அந்த இதயத்தை, நுரையீரலை சுற்றி நீர் கோத்துகிறது, அதற்காக மருத்துவ சிகிச்சை, இவையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இறைமகன் இயேசுவுக்கு இதயத்தை சுற்றியும் நுரையீரலை சுற்றியும் நீர் கோத்து கொண்டிருந்தது. எவற்றினால் பார்க்கின்ற பொழுது கடுமையான சித்திரவதை, கடுமையான இரத்தம் சிந்திக் கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக நீர் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. எனவே இப்படிப்பட்ட இந்த வேதனைகள், வருத்தங்கள், மன உளைச்சல்கள் எல்லாம் இயேசு எதிர்கொள்கின்ற பொழுது அந்த இதயத்தை சுற்றியும் நுரையீரலை சுற்றியும் நீர் கோத்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இந்த நீர் கோர்த்தது அடிப்படையிலே அந்த விழாவிலே அந்த ஈட்டியால் குத்துகின்ற பொழுது அந்த இதயத்தை சுற்றி கோர்த்து கொண்டிருந்த நீரும் வெளியே வருகின்றது. இரத்தம் ஒரு பக்கம், நீர் ஒரு பக்கம். எனவேதான் இயேசுவின் அந்த விழாவை ஈட்டியால் குத்துகின்ற பொழுது இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. அதனுடைய ஞாபகப்படுத்துகின்ற விதமாகத்தான் ஒரு பக்கம் சிகப்பு அது இரத்தத்தை குறிக்கிறது, இன்னொரு பக்கம் வெள்ளை இருக்கணும், அங்கே வந்து புளூ பிடிச்சிறாங்க, வெள்ளை நீரை குறிக்கிறது. அப்போ இயேசுவின் இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. அப்போ இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடுகிறது என்றால் இயேசு எதிர்கொண்ட வேதனைகள், இயேசு எதிர்கொண்ட சித்திரவதைகள், இயேசு எதிர்கொண்ட அந்த வறட்சி, வறட்சி, குடிக்க தண்ணி இல்லை, அந்த உடலிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கின்றது, உடல் சோர்வு, மன சோர்வு, இவற்றின் காரணமாகத்தான் இரத்தமும் தண்ணீர் வழிந்தோடின. ஒவ்வொரு முறையும் இந்த இறை இரக்கத்தினுடைய ஆண்டவருடைய திருச்சுரூபத்தையும் திரு படங்களையும் பார்க்கின்ற பொழுது நமக்கு நினைவில் வருவதெல்லாம் என்ன வர வேண்டும் என்றால், இயேசு எனக்காக இந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தினார். அந்த தண்ணீர் இயேசுனுடைய உடலிலிருந்து வெளிவருகிறது என்றால் அவர் எதிர்கொண்ட வேதனைகள் எவ்வளவு வேதனை. அந்த ஒரு சில மணி நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு வேதனை அனுபவித்து இரத்தத்தோடு சேர்ந்து தண்ணீர் வருகிறது என்றால் சாதாரண நிலை அல்ல. ஒரு மனிதனுக்கு உடனடியாக ரத்தம் தான் வெளியே ஒரு குத்தனாக, ஆனால் இயேசு அந்த இரத்தத்தோடு சேர்ந்து தண்ணீர் வந்தது என்றால் எப்படிப்பட்ட வலிகளை எல்லாம் அவர் சுமந்திருப்பார். அந்த இயேசுனுடைய வலிகளை நாம் நினைவு கூர்ந்தாலே நமது வலிகளை ஒன்றும் இல்லை. அப்ப இயேசு இத்தனை வலிகளை, இத்தனை சித்திரவதைகளை எல்லாம் அவர் தாங்கிக் கொண்டார் என்றால் யாருக்காக? எனக்காக, நமக்காக. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த இயேசுனுடைய இறை இரக்கத்தினுடைய அந்த விழாவாக இதோ நாம் இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். புனித பாசினா அவளுக்கு இறை இரக்க ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து அவர் சொல்லுகின்றார், எனக்காக நவநாளை நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல். இந்த நவநாள் எப்பொழுது தொடங்கப்படும் என்றால் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று, பெரிய வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கி இதோ இன்று, அதாவது பாஸ்கா காலத்தினுடைய 2வது வாரத்தின் முதல் நாள், இன்று ஞாயிற்று 9வது நாள், இன்று அந்த விழாவாக நாம் சிறப்பிக்கின்றோம். அப்போ பார்க்கின்ற பொழுது புனித வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடங்கி இந்த 9வது நாள் இறை இரக்கத்தினுடைய அந்த விழாவை பெரிய விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த இறை இரக்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? ஒரு பக்கம் தண்ணீர். அந்த தண்ணீர் எவற்றை குறிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திப்போம் என்றால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம்,
கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். இறைமகன் இயேசு உயிர்த்த ஆண்டவர் அவர் கட்டி எழுப்பிய திருச்சபையை அவர் அன்பு செய்கின்றார். இந்த திருச்சபையை அவர் நேசிக்கின்றார். திருச்சபை என்றால் திருச்சபையில் இருக்கக்கூடிய நம்மையும் சேர்த்து நேசிக்கின்றார். நேசித்து அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த திருச்சபையை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து அழுக்குகளையும் நீரினால் கழுவினார். நீர் என்றால் அவரது உடலிலிருந்து இதயத்திலிருந்து வெளியே வந்த அந்த நீர். அந்த நீரினால் இறைமகன் இயேசு இந்த கத்தோலிக்க திருச்சபையும் திருச்சபையில் இருக்கக்கூடிய எண்ணெயும் அவரது நீரினால் கழுவுகின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதலால் தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடு மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. இந்த ஆண்டவரை நாம் அணுகி செல்ல வேண்டும் என்றால் எப்படி அணுகி செல்ல வேண்டும்? இந்த உடல் உள்ளம் அசுத்தமின்றி தூய்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த உடல் அழுக்காக இருந்தால் மேல் உடலை நீரை ஊற்றி கழுவிடலாம். மாறாக அகம் உள்ளம் அழுக்காக இருந்தால் எப்படி கழுவ வேண்டும்? இறைமகன் இயேசுனுடைய தண்ணீரால் நாம் கழுவப்பட வேண்டும். அவ்வாறு இயேசுவின் விழாவிலிருந்து இதயத்திலிருந்து வந்த அந்த தண்ணீரானது என்ன செய்கிறது என்றால், எனது உள்ளத்தை முழுமையாக கழுவி தூய்மைப்படுத்தி அந்த இறைமகன் இயேசுவோடு அருகில் செல்ல எனக்கு வாய்ப்பளிக்கிறது. அப்போ ஒரு பக்கம் அந்த வெள்ளை கதிர் எதை குறிக்கிறது என்றால் நீர். நீர் எவ்வாறு ஒரு பொருளை அசுத்தத்திலிருந்து கழுவுகிறதோ அதே போல இறைமகன் இயேசுவின் உடலிலிருந்து வரக்கூடிய நீர் எனது பாவம் என்ற அழுக்கை, பாவம் என்ற இருளை கழுவி என்னை சுத்தப்படுத்துகின்றது. அடுத்ததாக அந்த சிகப்பு நிறம். அந்த சிகப்பு நிறம் எவற்றை குறிக்கிறது என்றால் இரத்தத்தை குறிக்கிறது. குறிப்பாக யோவான் திருமுகம் 1 அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருப்பது போல நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். இறைமகன் இயேசு ஒளியாக இருக்கின்றார். அந்த ஒளியாக இருக்கக்கூடிய இறைமகன் இயேசு அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய பிள்ளைகளும் ஒளியில் இருக்க வேண்டும் ஆசைப்படுகின்றார். ஒருவேளை எனது உள்ளத்திலே ஒளி இல்லாமல் இருள் இருக்கிறது என்றால் அந்த ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவருடைய திரு இரத்தத்தால் என்னை கழுவி மீண்டும் அதே ஒளியை பெற அவர் உதவி செய்கின்றார். எனவே இயேசுனுடைய இதயத்திலிருந்து வந்த அந்த இரத்தம் என்னை மீண்டும் சுத்தப்படுத்துகிறது, என்னை கழுவுகிறது. அடுத்ததாக திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள், தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். அந்த விண்ணகத்திலே இறைவனோடு அருகிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யார்? இறைமகன் இயேசுனுடைய திரு இரத்தத்தால் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு வெண்மையான உள்ளத்தோடு அவர்கள் விண்ணகத்திலே இருக்கின்றார்கள். அப்ப பார்க்கின்ற பொழுது அந்த இறை இரக்கத்தினுடைய திருசுரூபம் நமக்கு கொடுக்கக்கூடிய அழகான செய்தி. இயேசுனுடைய இதயத்திலிருந்து ஒரு பக்கம் இரத்தம், ஒரு பக்கம் தண்ணீர். இந்த இரண்டும் பாவப்பட்ட மனிதனாகிய, குறையுள்ள மனிதனாகிய, இருளடைந்த மனிதனாகிய என்னை கழுவி சுத்தப்படுத்தி ஒரு புதிய மனிதனாக உருவாக்கி மாற்றம் பெற்று அந்த இறைவனோடு அருகிலே பயணம் செய்ய எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அன்று ஆதாமுடைய விழாவிலிருந்து விழா திறக்கப்பட்டு அதிலிருந்து ஏவாள் உருவானாள். ஒரு புதிய குடும்பம் உருவானது. இதோ புதிய ஆதாம், அவரது விழா திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டு திருச்சபையினுடைய திருவருட்சாதனங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த இரத்தம் எவற்றை குறிக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் இறைமகன் இயேசு தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுக்கின்றார். அந்த தண்ணீர் எவற்றை குறிக்கிறது என்றால்,
நாம் ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது அந்த தண்ணீர் ஊற்றி தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் உன்னை கழுவுகிறேன். அப்போ அந்த தண்ணீர் என்ன செய்கிறது? என்னை அசுத்தத்திலிருந்து பாவத்திலிருந்து கழுவி இறைவனுடைய பிள்ளையாக மாற்றம் பெறுகிறது. அப்போ பார்க்கின்ற பொழுது பழைய ஆதாம் விழாவிலிருந்து ஏவாள் வந்தால் ஒரு குடும்பம் உருவானது. புதிய ஆதாமாகிய இயேசுவினுடைய விழாவிலிருந்து திருச்சபையினுடைய திருவருட்சாதனங்கள் உருவாக்கியது. எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அட்லீஸ்ட் இந்த வரக்கூடிய நாட்களிலே அந்த இறையிறக்கத்தினுடைய ஆண்டவருடைய திருச்சுரூபத்தையும் படத்தையும் நாம் தொட்டு முத்தி செய்வதற்கு முன்பாக அந்த இயேசுனுடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய இந்த 2 கதிர்கள், இரத்தம் நீர், என் பாவத்தினால் இந்த இரத்தமும் இந்த நீரும் வெளிவர செய்தேன். எனது குற்றத்தின் காரணமாக இயேசுனுடைய இதயத்திலிருந்து இரத்தமும் நீரும் வர நான் காரணமாக இருந்தேன். அந்த இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் அன்பு செய்வதற்கு பதிலாக நான் காயப்படுத்ததற்கு காரணமாக இயேசுனுடைய இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வர நான் காரணமாக இருந்தேன். இயேசுவே, இனிமேல் உமது இதயத்திலிருந்து இந்த இரத்தமும் தண்ணீரும் வர நான் காரணமாக இருக்க மாட்டேன். உம்மை அன்பு செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக, உம்மை நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக, உமது சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியை அன்பு செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் இருப்பேன் என்று அந்த இறையிறக்கத்தின் ஆண்டவருடைய திரு சுரூபத்தையும் படத்தையும் முத்தி செய்வதற்கு முன்பாக அந்த இறைவனுக்கு வாக்கு கொடுப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.